வேணாம், வலிக்குது, அப்புறம் நான் அழுதுடுவேன். இப்படி வந்து ஸ்ரீலங்கா புலம்புற மாரி தான், ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவோட பவுலிங்க அடிச்சு நொறுக்கி வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ரீலங்காவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் மேட்ச்ல நேத்தே ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 330 ரன் வந்து எடுத்தாங்க. வெறும் 2டே விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு. இந்த அளவுக்கு நேத்தே இம்புட்டு ரன் வரதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஸ்மித்தும், கவாஜா தாங்க. 2 பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டு அசத்திட்டாங்க. சும்மா நங்கூரம் மாரி நின்னு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மரண பயத்த காமிக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. சரி நேத்து தான் உங்களோட பார்ட்னர்ஷிப்ப உடைக்க முடியல. இன்னைக்காவது ஸ்ரீலங்கா சட்டு புட்டுன்னு வந்து இவங்க 2 பேரோட விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கும் நாங்க விடாம போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்து 400 ரன்னுக்கு மேல வந்து எடுத்துட்டாங்க. என்னப்பா இப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் போய்க்கிட்டு இருக்கு. இவங்களோட விக்கெட்ட எடுப்பீங்களா இல்லையா? அப்படிதான் நம்ம மனசுல கேள்வி ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்டீவ் ஸ்மித் செஞ்சுரிலாம் அடிச்சதுக்கப்புறம், சரிப்பா நான் அவுட் ஆறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஸ்மித் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸ்டீவ் ஸ்மித் அவுட் ஆனாலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி, கவாஜா அவர் பாட்டுக்கு வேற லெவல் இன்னிங்ஸ குடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. ஸ்டீவ் ஸ்மித் செஞ்சுரி அடிச்சாரு அப்படின்னா, நான் வந்து டபுள் செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு, அவர் பாட்டுக்கு அவர்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ குடுக்க முடியுமோ, எல்லாத்தையுமே குடுத்து அசத்தி, டபுள் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு. எப்பா கவாஜாவோட விக்கெட் எடுக்கணும், இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது, எப்படியோ ஸ்ரீலங்கா திக்கி தடுமாறி கவாஜாவோட விக்கெட்ட எடுத்தாங்க. கவாஜாவோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பாங்கப்பா. பரவால்லப்பா 2 பேரோட விக்கெட்டே எடுத்தாச்சு. இனி அடுத்தடுத்து ரன்ன கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்தா போதும். ஓரளவுக்கு ஆஸ்திரேலியாவோட ரன்ன கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து நெனச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் இருந்துகிட்டு, நான் சும்மா விட்டுருவேனா? என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னிங்ஸ நான் குடுப்பேன் அப்படின்னு, அவர் ஒரு பக்கம் செஞ்சுரி அடிக்கன்னு, இந்த சின்ராஸ கையிலே பிடிக்க முடியலங்க. ஆஸ்திரேலியா 654 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. அப்பதான் இதுக்கப்புறமே இவங்க என்ன அடிக்க போறாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இருந்துகிட்டு, ச்சே இதுக்கு மேல அடிக்கிற ஐடியா எங்களுக்கு இல்ல. இங்கேயே நாங்க டிக்ளேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 654 ரன்னுக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சரி இந்த ஒரு ஸ்கோர பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆஸ்திரேலியா தான் இம்புட்டு ரன் அடிச்சிருக்காங்களே. ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்ச வந்து அவங்களோட கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து விக்கெட்ட விட்டு குடுக்காம நாள கடத்தாலே போதும். ஓரளவுக்கு ஒரு பொறுப்பான ஆட்டத்த இன்னைக்கு ஸ்ரீலங்கா வெளிப்படுத்தணும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. பெர்னாண்டோ, கருணரத்னே, மேத்யூஸ்ன்னு சொல்லி 3 பிளேயர்ஸ்க்குமே சொல்லி வச்ச மாரி 7 ரன்னுக்கு அவுட் ஆயி, இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கு பெரிய 7 1/2 கூட்டி புட்டாங்க. அதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கானால ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு நாள் முடிவுல ஸ்ரீலங்கா எம்புட்டு ரன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 44 ரன் தாங்க எடுத்திருக்காங்க. ஆனா விக்கெட்டு 3 விக்கெட் போயிருச்சு. உண்மையிலே இத பார்க்கும்போதே தெரியுது, ஸ்ரீலங்கா விட்டு இந்த டெஸ்ட் மேட்ச் கைய மீறி போயிருச்சுங்க. ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்ச்ல போராடணும் அப்புட்னா, கண்டிப்பா டிராக்காண்டி தான் போராடி ஆகணும். அதையாவது ஸ்ரீலங்கா பண்ணுவாங்களா அப்படின்னு தான் வந்து தெரியல. ஏன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் நஞ்ச ரன்னா எடுத்து வச்சிருக்காங்க. 654 ரன் எடுத்து அசத்திருக்காங்க. இதுக்கு கொஞ்சமாவது பக்கத்துல ஸ்ரீலங்கா போவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.